ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கும்போது எப்படி இருந்தது உனக்கு? பிஸ்னஸ் எடுக்கிறேன்னு அப்போ வேண்டாம் அப்படின்னு இருந்தது. ஏன் வேண்டான்ட்டு? இந்த மாதிரி வேண்டாம், படிக்கிறது மட்டும் படி, அது இதையும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டேன்? மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர்ஸ் நம்மளுடைய பேஷனை ரொம்ப சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டா இந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அந்த ப்ராப்ளம் இல்லாமல் வெளியவே வர முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை ஒரு அட்டென்ஷனோட கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த சுச்சுவேஷன் பற்றி ஏன் பேசுகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம நின்ட்டோன்னா அதுக்கப்புறம் அது பேஷன்லேயே இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப்லேயே இருக்கட்டும், அந்த இடத்துலேயே ஸ்டக் ஆகி ரொம்ப நேரம் நின்றுவோம். அந்த நிற்கிற டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடக்கூடாது. அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடித்து அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஸோ அதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த ஒரு கேள்வி வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து 10th முடித்ததுக்கப்புறம் வரும். என்ன குரூப் எடுக்க போகிற அப்படின்னு கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அது கூட கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ இந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டம் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குரூப் நான் எடுக்கலை, எனக்கு பிடிச்சது தான் எடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம சொன்னாலும் அதை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம பெருசாக குரூப் எடுக்கிறதுல 3 குரூப் தான் இருக்க போகுது. அதுலேயும் நிறைய பேர் எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாமல் தான் குரூப் எடுத்தேன் அப்படின்ற கன்ஃபியூஸ்லேயும் இந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி கன்ஃபியூஸே இல்லாமல் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற பசங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஆர்ட்ஸ் எடுக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. ஆர்ட்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப் காமர்ஸ்னால் என்னன்னே தெரியாது. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டு தான் குரூப் எடுத்தேன். ஆர்ட்ஸ் குரூப்பில் பிஸ்னஸ் சொல்லி தருவாங்க, பிஸ்னஸ் பற்றி படிப்பேன். ஓகே, அப்போ நீ பிஸ்னஸ் தான் படிக்கிறேன்னா காலேஜில் போயிட்டு என்ன படிப்ப அப்படின்னாங்க. அதுலேயும் நான் தெளிவாக சொன்னேன், நான் பிபிஏ தான் படிக்க போகிறேன். பிபிஏங்கிறது ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, எப்படி அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, பார்த்துக்கிறதுன்றது எல்லாத்தையும் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பற்றி தான் அப்பயும் படிப்பேன். அப்போ கடைசியில் வேலைக்கு போக மாட்டியா அப்படின்ற கேள்வி பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். அப்போ நான் சொன்னது டைரெக்டாக இப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான், ஆனால் அந்த இடத்துல அதுதான் ஆன்சர். ஆமாம், நான் வேலை பார்க்க போகிறதில்ல, பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நைட் ஃபுல்லாக அதே கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க கடைசி வரைக்கும் என்னை வந்துட்டு ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கவே விடலை. காமர்ஸ் பிஸ்னஸ் படிக்கிறேன்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு விடலை, இல்லை நீ எடுக்க வேணாம், பிஸ்னஸ் குரூப் வேணான்ட்டு இது பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் பேசிட்டுலாம் இருந்தால. அப்போ ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கும்போது எப்படி இருந்தது உனக்கு? பிஸ்னஸ் எடுக்கிறேன்னு அப்போ வேண்டாம் அப்படின்னு இருந்தது. ஏன் வேண்டான்ட்டு? இந்த மாதிரி வேண்டாம், படிக்கிறது மட்டும் படி, அது இதையும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எடுக்கக்கூடாது, பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம், ஒரு வேலைக்கு போகணும், வேலை தான் நல்லது, பிஸ்னஸ்லாம் நிரந்தரம் கிடையாது, நம்மக்கிட்ட காசு கிடையாது, சப்போர்ட் எதுவுமே இல்லை, நீ இப்படி பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதை நீ அப்புறமா கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா கொஷின்ஸ், நிறையா திட்டெல்லாம் விழுந்துது. அந்த நைட் ஃபுல்லாக செமையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் குரூப் வந்துட்டு ஏன் வேணான்ட்டு இருந்தது? பிஸ்னஸ் நம்ம பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரினா வேண்டாம். ஆமாம், படித்தா சம்பளம் வரும், வேலைக்கு போனால் உடனே சம்பளம் வாங்கணும், அந்த மாதிரி மட்டும் பண்ணு. பிஸ்னஸ் வந்து போகும் வரும், அது என்னன்னு தெரியாது. படித்தோமா, வேலைக்கு போனோமா, சம்பளம் வாங்குறோமா அப்படி இருக்கணும். இப்போ இதில் சம்பளம் வருமா வராதா, இப்போ இது மட்டும் தானா அப்படின்னு நினச்சேன். அதானே ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க விட மாட்டாங்க அப்படின்றதுக்காக. அண்ட் என்ன நடந்தாலும் நான் அந்த இடத்துல என்னுடைய டெசிஷனை விட்டு கொடுக்கல. என்னுடைய டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் வேறு குரூப்பை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் ஏன் ஒத்துக்கிட்டேன்? பிஸ்னஸ் உன்னோட விருப்பம் எப்படி பண்ண எனக்கெல்லாம் தெரியாது, இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ, படித்தா நான் எனக்கு நல்லதுன்னு நான் தோணுது, உனக்கு அதான் செய்யணுன்னா செய்கிறேங்கிறேன், இதுக்குமே நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, உன்னோட இது எந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கோ, படித்து எதில் அப்போ நீ வந்து சம்பளம் வரும், இதுவும்
முதல்ல ஃபஸ்ட்டு வேலைக்கு போவேன், அப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் பார்ப்பேன் அப்படின்னா. பிஸ்னஸ் இதுவும் படிக்கிறேன், வேலைக்கும் படிக்கிறேன். நான் படிக்க வேண்டியது படிக்க வைக்க வேண்டியது உன்னோட திறமை எப்படி அது பார்த்துக்கோ, இது உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எது படிக்கிறியோ படி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்கூல்லேருந்தே ஸ்கூல்லேருந்து குரூப் எடுத்துகிட்டு படிச்சுட்டு மட்டும் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நான் இங்கேயும் அதை ஒழுங்காக படிக்காமல் எனக்கு பிஸ்னஸ் எடுத்துட்டேன், ஆக்சுவலாக அதை பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு நான் ஒரு ஃப்ரீலான்சிங்காக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதை ஃப்ரீலான்ஸ் பண்ணி நான் சம்பாதிக்க போகிறேன்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகெயின் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுனால நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியலன்னா எப்படி நம்மளை வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க? அப்படியும் நம்ம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிடணும். நான் ஓகே நம்மளோட என்ன பண்ண போகிறோன்றத சொன்னாவது கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் இல்லையா? இல்லைனா நான் இப்படி உட்காந்து ஃபோனை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வீட்டில் இல்லாத போது தான் பேசுவேன். அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறேன், ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஃபோனே தான் பார்க்குறேன். அது மாதிரி இந்த சைக்கிள் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது எந்த பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம மேலே ட்ரஸ்ட் வரும்? அண்டு நம்ம எந்த ஒரு ப்ராக்ரெஸ்க்குமே இப்போ வரைக்கும் காட்டியிருக்க மாட்டோம், அதனாலேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இதை வந்துட்டு ஒரு பிரச்சனையாக பார்த்து என்னோடய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, நான் இது பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற அந்த ஒரு விதத்தில் ப்ராப்ளமாக பார்ப்பாங்க. அதனால என்ன நடக்கும்னா அதே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுவாங்க. ஏன்னா குரூப் எடுக்கக்கூடாதுன்னா ஓகே வேறு குரூப் எடுக்கிறது, அந்த குரூப்பில் எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து அடுத்து திருப்பியும் ஒரு பிடிக்காத விஷயத்த சரியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த விதத்தில் நான் போகலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிடிச்ச விஷயத்தில் என்ன தான் ஃபெயில் ஆனாலும் ப்ராக்ரஸ் இல்லைனாலும் கீப் ஆன் புஷ்ஷிங். ஸோ அவங்க இன்னுமே அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆகலை. இன்னுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதெல்லாம் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற ஸ்டேட்டில் இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணணுன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அதை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்துட்டு வந்திருக்கணும். இப்போது கரண்ட்டாக 12th 10th வந்துட்டு நான் இது தான் பண்ண போகிறேன் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாகவே பேசிகிட்டு இருந்தோம்னா ஆப்வியஸ்லி பிடிக்காது, நிறைய பிரச்சனை வரும். அதனால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வரணும். ஓகே, இப்போ வரைக்கும் பேசுனதில் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்மளுடைய பேஷன் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒத்து வராது, அதை பண்ணாத அப்படின்ற ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் அவங்க தருவாங்க. ஆனால் அது நமக்கு பிடிக்காது இல்லையா? அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்காது, நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு புரியாது அண்ட் பிடிக்காது. அதனால அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, எதுவுமே நம்ம ரிசல்ட் காட்டுறதுக்கு முன்னாடியே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது முடியாத விஷயம். ஜஸ்ட் சொல்ல மட்டும்தான் செய்யணும். அதுக்கப்புறம் என்ன ப்ராக்ரஸ் பண்ணுறோன்றத ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணுறேன்னா அந்த வேலையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியவும் கூடாது. ஸோ நமக்கு ஒரு சின்ன ப்ராக்ரஸ் கிடைக்கும், சின்ன ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த ரிசல்ட்டை காமிச்சு நீங்கள் இதுதான் பண்ண போகிறேன்ற விஷயத்த கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் அதைத்தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்ரஸ் எல்லாம் அவங்களோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த 1 lakh மட்டும் நான் அட்டைன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு இந்த மந்த்லி 1 lakh அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக தெரியும். 1 lakh சம்பாதிக்கிறானா அப்படிங்கும்போதே சொசைட்டியில் இந்த ஸ்டேட்டஸ் மேட்ச் பண்ணுறதுக்காக அந்தளவுக்கு நம்ம மேலே ப்ரெஷர் போடுவாங்க, நம்ம மேலே கேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்களோட ஃப்ரீக்வன்சி அந்த லெவலில் இருக்குது. என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்றதோ, நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்றதையோ, வேலைக்கு போகாமல் பிஸ்னஸ் தான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுடைய ஆசை என்னென்னா ஒரு செக்யூர் ஜாப்
அது வந்துட்டு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணாலே பெருசு அப்படின்ற நினச்சிப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஏசியிலேருந்து நம்ம டேபிள்கிட்ட ஒர்க் பண்ணணும், மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் படிக்க வைக்கிறதும் அண்ட் காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அந்த ஒரு சைக்கிள்குள்ளே தான் வரும். ஆனால் நம்மளுடைய ரிசல்ட்டு காமிச்சா தானே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதனால் உங்களுக்கும் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்காது. இனிஷியல் ஸ்டேஜ் யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் கிடைக்காது. நமக்குன்ற ஒரு விஷயத்துக்காக கேட்டோன்னா பணம் கிடைக்காது. அந்த பணம் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஒரு விஷயத்தில் வேலை பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலை பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரி எல்லாமே பிடிக்காத விஷயங்களெல்லாம் போயிட்டுருக்கும். அண்ட் ஃபேமிலியோட கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன் இவ்வளோ விஷயம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா, கரண்ட் சிச்சுவேஷன் என்னோடது இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை ஓப்பன் மைண்டடாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னா முடியாது. அண்ட் எனக்கு பேசவும் தோணாது. என்ன வேணால் சொல்லிக்கோங்க, என்ன வேணால் நினச்சிக்கோங்க, பிடிக்கலைன்னா ஓகே, நானும் அப்படி இருந்துப்பேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஏற்றுப்பாங்க. ஸோ எதுக்கு வீணாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த தான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும்னு நினச்சேன். இப்போ பேசுனது மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளமை ஒரு விதத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் மேபி அது மாறுச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்துட்டு மாற்றுறதுக்கு ஒரு 5 to 6 months ஆச்சு. நான் இந்த ப்ராப்ளமையே வேறு ஒரு மைண்ட் செட்டில் பார்க்குறதும் வேறு ஒரு விதத்தில் பார்க்குறதும் கண்டிப்பாக நீங்களும் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும். லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர். ஸ்டே டியூன்ட். இனிமேல் வரப்போகிற கண்டென்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது. பாய்.